எல்லாருக்கும் வணக்கங்க. இது உங்களோட வேலன் ஆன்மீக ஜோதிடம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா நவக்கிரகத்தோட வரலாறு பார்த்துட்ருக்குறோம். சூரிய பகவான், சந்திர பகவான், செவ்வாய் பகவான், ராகு கேது பகவானோட வரலாறு எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் பாருங்கள். நம்ம சேனலில் வீடியோஸ் இருக்குது, நீங்கள் போய் அங்கே கண்டிப்பாக பார்க்கலாம். ஓகே, நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா குரு பகவான் சொல்லக்கூடிய தேவகுரு பிரகஸ்பதியோட வரலாறு நம்ம பார்க்கலாம். தேவகுரு அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அதே பிரம்மதேவரால் படைக்கப்பட்ட சப்த ரிஷிகளில் ஆங்கிரசு முனிவர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தருக்கும் சக்தா தேவி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தருக்கும் பிறந்தவர் தான் இந்த தேவகுருவான பிரகஸ்பதி. இந்த தேவகுருவான பிரகஸ்பதி பிறக்கும் பொழுதே ஆயக்கலைகள், வேதங்கள், புராணங்கள், சாஸ்திரங்கள், இது எல்லா கலைகளையும் நல்லபடியாக கற்றுக்கிட்டு தான் அவர் பிறக்கிறாரு. அப்போது அந்த கலைகளுக்கெல்லாம் அதிபதியான இந்த தேவகுரு பார்த்திங்கன்னா தேவ லோகத்தில் தேவர்கள், முனிவர்கள், ரிஷிகள் இவங்க எல்லாருமே இந்த குரு பகவானை மானசீக குருவாக ஏற்றுக்கிட்டு அவரோட வழியில் பயணிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போது அசுரகுலத்துக்கும் தேவகுலத்துக்கும் சண்டை வரும் பொழுது இந்த தேவகுருவான பிரகஸ்பதியோட அறிவுரையின் பேரில் தேவர்கள் எல்லாருமே போர் புரிவாங்க. அந்த போரில் ஜெயிக்கிறது இவங்களாக தான் இருக்கும். ஓகே, அதே மாதிரி அசுரகுலம்னு எடுத்துக்கிட்டாலே அசுரகுலத்துக்கு உண்டான தலைவர் சுக்கராச்சாரியார் அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான். அப்போது அசுர யோசனைகள் சொன்னாலும் அதுக்கு தகுந்தவாறு தன்னை மாற்றிக்க முடியாத குறைவான அறிவை கொண்டவர்கள் தான் அசுர கூட்டம். அப்போது அசுர கூட்டம் பார்த்திங்கன்னா புத்தியை விட கத்தியை நம்பி வருவாங்க. அதனாலேயே அசுரகுலம் போரில் என்றைக்குமே ஜெயிக்க மாட்டாங்க, தோத்துக்கிட்டே போவாங்க. அந்த எல்லாருமே அழிஞ்சுக்கிட்டே போவாங்க. அப்போ அழியும் பொழுது அந்த அசுரகுலத்தோட அழிவை தடுத்து நிப்பாட்ட அசுரகுருவான சுக்கிர பகவான் இமயமலைக்கு போய் இமயமலை சாரலில் ஒரு யாகம் நடத்தி வரக்கூடிய சிவபெருமான் கிட்ட மிருத்யு சஞ்சீவினி மந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இறந்தவங்களை உயிர்ப்பிக்கக்கூடிய அந்த மந்திரத்தை கற்றுக்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. அப்போது இமயமலை சாரலில் போய் யாகம் நடத்த ஆரம்பிக்கிறாங்க. அந்த மிருத்யு சஞ்சீவினி மந்திரத்தை கற்றுக்க இது எல்லாத்தையும் தேவர்கள் மூலமாக தெரிந்து கொண்ட தேவகுருவான குரு பகவான் தேவேந்திரங்கிட்ட போய் இந்த மாதிரி சொல்ல உடனே தேவேந்திரன் தன்னுடைய மகளான ஜெயந்தி தேவியை சுக்கராச்சாரியிடம் அனுப்புகிறாங்க. அப்போ சுக்கராச்சாரியிடம் போகும்பொழுது அந்த ஜெயந்தியோட அழகில் மயங்கி அந்த யாகத்தை நடத்துகிறத சுக்கராச்சாரியர் நிப்பாட்டிடுவாங்க. அப்படிங்கிற ஒரு கணக்குக்காக தேவேந்திரன் தன்னோட மகளையே அனுப்பி வைக்கிறாங்க தான் ஜெயிக்கிறதுக்காக. அந்த ஜெயந்தியும் அங்கே போயிடுறாங்க. சுக்கராச்சாரியோட யாகம் வளர்ந்துக்கிட்டு இருக்குது. அப்போது என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க, அழகில் மயக்கி பார்த்தாங்க, பணிவிடைகள் செஞ்சு பார்த்தாங்க. எதுக்குமே சுக்கராச்சாரியர் சுக்கிர பகவான் மயங்கலை. அப்போது அவரோட யாகம் பார்த்தீங்கன்னா வெற்றிகரமாக நடந்து முடிஞ்சிருது. அதே மாதிரி சிவபெருமானும் அவர் முன் தோன்றி மிருத்யு சஞ்சீவி மந்திரம், அதாவது உயிர்ப்பிக்கக்கூடிய மந்திரத்தை அவருக்கு கற்றுக் கொடுத்துட்றாங்க. உடனே அவர் தன்னோட அசுரகுலத்துக்கு கிளம்ப அந்த ஜெயந்தி தேவி சுக்கராச்சாரியரோட காலில் விழுந்துடுறாங்க. நான் உங்ககிட்ட 10 வருஷமாக இருந்தேன், பணிவிடை செஞ்சேன், ஆனால் என்னோடய அழகில் நீங்கள் மயங்கலை, அதனால் உங்களை நான் மணாலான ஏற்றுக்க ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்ல அந்த ஜெயந்தியும் சுக்கிர பகவானும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அப்போ 2 பேரும் கல்யாணம் பண்ணும் பொழுது அதே இடத்துல ஒரு 10 வருஷம் வாழ்கிறாங்க. அந்த 10 வருட காலம் அந்த சுக்கராச்சாரியருக்கும் ஜெயந்திக்கும் ஒரு அழகான பெண் குழந்தை பிறகுது. அந்த பெண் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் ஜெயந்தி தேவி தன்னுடைய லோகமான தேவலோகத்துக்கு கிளம்பி போயிடுறாங்க. இந்த சுக்கராச்சாரியரும் அந்த பெண்ணோட வாழ்ந்து அசுரகுலத்தையே நான் மறந்து இங்கே இருக்கிற அப்படின்னு எல்லாம் புரிஞ்சு அந்த குழந்தையை எடுத்துக்கிட்டு தன்னோட லோகமான அசுரகுலத்துக்கு வராங்க. அதுக்குள்ள அந்த 10 வருட காலம் யாகம் நடத்தி கொண்டிருக்கும் பொழுது தேவகுருவான பிரகஸ்பதி அசுரகுருவான சுக்கராச்சாரியார் வேடமிட்டு அசுரகுலத்துக்குள்ளே போயிடுறாங்க. அப்போ அசுரகுலத்துக்குள்ளே வந்த உடனே சஞ்சீவினி மந்திரத்தை கற்றுக்கிட்டதாகவும் அதனால் எந்த பயனும் இல்லை அப்படிங்கிறதுக்காகவும் எல்லாரையும் முட்டாளாக்கி எந்த ஒரு போருக்கும் போக விடாமல் தடுத்து அவங்கள எல்லாம் குழப்பி விட்டு அந்த இடத்துல ஆட்சி செஞ்சிட்ருக்காரு. அப்போது இந்த சுக்கராச்சாரியர் அந்த பெண் குழந்தையோட அசுரகுல லோகத்துக்கு வரும்பொழுது எல்லா அசுரகுல அரக்கர்களும் அந்த சுக்கராச்சாரியரை வெளியே போ, தள்ளிப்போ, பொய்ப்போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படி அவமரியாதை கொடுக்கும் பொழுது ஆல்ரெடி அசுரகுலத்துக்குள்ள தேவகுருவான பிரகஸ்பதி சுக்கராச்சாரியார் உருவத்தில் உட்கார்ந்துருக்காரு. அப்போது வரக்கூடிய சுக்கராச்சாரியரும் அதே உருவத்தில் வரும் பொழுது அசுரகுலத்துக்கு வரக்கூடியவர் பொய்யான உருவம், அவரை வெளியே போன்னு சொல்ல அந்த சுக்கராச்சாரியார் நான் மிருத்யு சஞ்சீவினி மந்திரத்தை கற்றுக்கிட்டு இவங்களை காப்பாற்றணும்னு வந்தால் இவங்க என்ன அவமரியாதை பண்ணுறாங்க, அதனால் நான் கற்றுக்கிட்டு வந்த மந்திரம் இவங்களுக்கு பயன்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சாபம் விட்டுறாரு. அப்போது இதை எல்லாமே மாயக்கண்ணால் பார்த்த தேவகுரு, அதாவது அசுரகுரு வந்துக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு மாயக்கண்ணால் பார்த்த தேவகுரு
அசுரகுரு வந்த உடனே இந்த தேவகுருவான பிரகஸ்பதி தன்னோட லோகமான தேவலோகத்துக்கு இவர் போயிடுறாரு. அங்கே போன உடனே தேவேந்திரன் வந்து தேவகுருவை அவமரியாதை செய்கிறாரு. என்ன காரணம்னு பார்த்தா, அதான் அசுரகுலத்துக்கு அந்த சஞ்சீவினி மந்திரம் பயன்படாது, அசுரர்கள் வந்து தோக்க போகிறாங்க, அழிக்க போகிறோம், நீ நம்ம எதுக்கு, குருவோட ஆலோசனை நமக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேவகுருவான பிரகஸ்பதியை நம்ம தேவேந்திரன் வந்து அவமரியாதை பண்ணுறாங்க. மதிப்பு கொடுக்கல, மரியாதை கொடுக்கல, கண்டுக்கல, எதுவும் பேசலை. அப்போ மனம் முடிஞ்ச போன தேவகுரு தேவகுலத்தை அந்த தேவேந்திரனை வந்து சாபம் விடுறாரு. உன்னோட நாடு அழிஞ்சு நாசமாக போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சாபம் விட்டுறாரு. சாபம் விட்டுட்டு உருவமாய் இல்லாமல் அருவமாய் யாரு கண்ணுக்கும் தெரியாமல் மறைஞ்சு போயிடுறாங்க. அப்படி மறைஞ்சு போன உடனே அந்த தேவேந்திர லோகத்துக்கு குரு பகவானா விப்ரசித்தன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து அந்த தேவகுரு போல பணியை ஏற்று அந்த இடத்துல எல்லா தேவர்களையும் கட்டுப்பட்டு நடத்தி கொண்டு போயிட்டு இருக்கிறாரு. ஆனால் அவரோட யோசனைகள் தேவர் குலத்துக்கு சாதுவாக இருந்தாலும் அவரோட முக்காவாசி சப்போர்ட் வந்து அசுர குலத்துக்குள்ளே இருக்குது. அப்போ இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்ட தேவேந்திரன் வந்து அவரை கொன்றாரு. கொன்ற உடனே பிரம்மகத்தி தோஷம் அது வந்து அந்த தேவேந்திரனை சூழ்ந்துருது. அப்போ பிரம்மகத்தி தோஷம் சூழ்ந்த உடனே அதுலேருந்து வெளியே வரணும், அந்த தோஷத்துலேருந்து நம்ம நீங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து சிவபெருமானை நோக்கி வரம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இமயமலைச்சாரலுக்குள்ளே போயிடுறாரு. அப்போது குரு பகவானும் கிடையாது, தேவேந்திரனும் இல்லை. அப்போ இந்த தேவலோகம் அப்படிங்கிறது தடுமாறிட்டு இருக்குது. அந்த நேரத்தில் தான் பிரம்மதேவர்கிட்ட எல்லா தேவர்களும் போகிறாங்க. அப்போ அந்த பிரம்மதேவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தா, நகுஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரை அந்த தேவலோகத்தை ஆள்றதுக்கும் அந்த தேவர்களை குருவாக நடந்து அவங்களுக்கு அறிவுரை சொல்கிறதுக்கும் அனுப்பி வைக்கிறாரு. அந்த நகுஷன் வர்றாரு. என்ன பண்ணுறாருன்னு பார்த்தா, தேவேந்திரனோட மனைவியான இந்திராணியை அடையிறதுக்கு அந்த நகுஷன் அப்படிங்கிறவர் ரொம்ப ஆர்வமாக இருக்காரு, ரொம்ப ஆசையாக இருக்காரு. அப்போ இதிலிருந்து தப்பிக்கணும், இவர்கிட்ட நம்மளை காப்பாற்றணும், நம்மளை காப்பாற்ற யாரும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இந்திராணி வந்து பிரகஸ்பதியான தேவகுருவை மனசார வேண்டுறாங்க. அப்போ அவர் அந்த இந்திராணி முன் வந்து பிரகஸ்பதி தோன்றி அந்த நகுஷனோட ஆசையை நிறைவேற்றுமாறு, நான் இருக்கிற என்னோட இடத்துக்கு நீ சப்த ரிஷிகளோட பல்லக்கில் நீ வரணும் அப்படின்னு சொல்கிறாரு பிரகஸ்பதி. யாருக்கிட்ட? இந்திராணி கிட்ட. உடனே இந்திராணியும் நகுஷன்கிட்ட என்னை அடையணும்னு உனக்கு ஆசை இருந்துச்சுன்னா சப்த ரிஷிகளோட பல்லக்கு நீ வரணும், அதாவது சப்த ரிஷிகள் பல்லக்கில் உன்னை ஏந்திட்டு என்னோட இடத்துக்கு நீ வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்திராணியும் யார்கிட்ட சொல்லிடுறாங்க? நகுஷன் கிட்ட சொல்லிடுறாங்க. உடனே நகுஷன் வந்து இந்திராணி அடைய போகிறா அப்படிங்கிற ஆர்வத்தில் அந்த சந்தோஷத்தில் சப்த ரிஷிகளையும் வர வச்சு அதில் அந்த பல்லக்கை அவங்கள ஏந்த வச்சு அந்த பல்லக்கில் வந்துக்கிட்டு இருக்கிறாரு. அந்த பல்லக்கை தூக்கிட்டு வர்ற சப்த ரிஷிகளில் ஒருவர் தான் அகத்திய மாமுனி. அப்போது அந்த அகத்திய மாமுனியோட உருவம் பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவான உருவம். அப்போ அந்த அகத்திய மாமுனியும் அந்த சப்த ரிஷிகளில் ஒருத்தரான ஏந்திக்கிட்டு அந்த பல்லக்கை ஏந்திக்கிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த பல்லக்கை ஏந்திக்கிட்டு வரும்பொழுது சர்ப்போன்னு சொல்லிட்டு அகத்திய மாமுனியை 3 தடவை எட்டி உதைக்கிறாரு. அதாவது இந்த நகுஷன் அப்படிங்கிறவர் சர்ப்போன்னு சொல்லிட்டு அகத்திய மாமுனியை 3 தடவை எட்டி உதைக்கிறாரு. சர்ப்போ அப்படின்னா வேகமாக போ அப்படிங்கன்னு ஒரு பொருள் இருக்குது, பாம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொருள் இருக்குது. உடனே 3 தடவை எட்டி உதைக்கும் போது அகத்திய மாமுனி பயங்கர கோபம் வந்து அந்த பல்லக்கு அப்படியே தூக்கி வீசி, என்னைவா நீ எட்டி உதைக்கிற, ஒரு பெண் மேலே கொண்ட மோகத்துக்காக சப்த ரிஷிகள் எங்களை நீ பல்லக்கு தூக்க வச்சுட்ட, நீ வந்து பாதாள லோகத்துக்கு நாகமாக போ அப்படின்னு சொல்லிட்டு சாபம் விட்டுறாரு. அப்போ பாதாள லோகத்தில் நகுஷன் அப்படிங்கிற நாகம் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புராண கதையில் சொல்கிறாங்க. ஓகே, அப்போது இது எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் தேவேந்திரன் வந்து அந்த பிரம்மகத்தி தோஷத்தை போக்குறதுக்காக இமயமலைச்சாரில் போய் தவம் இருக்கிறாரு சிவபெருமானை நோக்கி. சிவபெருமானும் வந்துடுறாரு. தேவேந்திரனுக்கு அந்த பிரம்மகத்தி தோஷத்தை நீக்கி விட்டுறாரு. அப்போ பிரம்மகத்தி தோஷம் போன உடனே இவர் வந்து பழைய மாதிரி தன்னோட இந்திரலோகத்துக்கு வந்துடுறாரு. இந்திராணியும் பார்த்துக்கிறாரு. மற்ற எல்லா தேவர்களையும் அழகாக வழி நடத்தி கொண்டு போகிறாரு. அப்போது வழி நடத்தி கொண்டு போகும்பொழுது தேவேந்திரன் வந்து மானசீக குருவான பிரகஸ்பதியை மனமுருகி வேண்டி மன்னிப்பு கேட்டு அவரையும் வர வச்சு மறுபடியும் அவரோட அறிவுரையின் பேரில் அந்த இந்திரலோகத்தை தாராளமாக நடத்தி கொண்டு வர்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு புராணம் இது சொல்கிறாங்க. அதனால் இப்போ வரைக்கும் நவகிரகத்தில் தேவகுருவான பிரகஸ்பதிக்கும் அசுரகுருவான சுக்கராச்சாரியருக்கும் 2 கிரகங்களுமே ஒன்றுக்கொன்று பகையான கிரகம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கதை இருக்குது, புராண கதை இதுதான் அது. ஓகே, நம்ம பார்த்தீங்கன்னா இன்றைக்கி குரு பகவானோட வரலாறு பார்த்தாச்சு. அதே மாதிரி அடுத்த பதிவில் அடுத்த நவகிரகத்தோட வரலாறு நம்ம பார்க்கலாம். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.